கர்த்தர் நல்லவர். அதுதான் இருக்கிற சத்தியத்திலேயே ரொம்ப அற்புதமான சத்தியம் நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு இது சரியாக தெரியாது. ஏனென்றால் அவங்க எப்படியோ நினைக்கிறாங்க, எப்படியோ அவங்க காதுக்கு வந்து என்ன எடுத்துக்கிட்டோன்னா, ஊரில் நடக்கிற அத்தனை அக்கிரமம் அநியாயம் எல்லா அக்கப்போர் எல்லாத்துக்கும் கடவுள் தான் காரணம். அவர் விளையாண்டுட்டு இருக்கிறார். அவர் ஏதோ காரணத்துக்காக எப்படியெல்லாம் பண்ணிட்டார், அங்கே எப்படி பண்ணிட்டார், இங்கே எப்படி பண்ணிட்டார், இவங்க வாழ்க்கையில் அப்படி பண்ணிட்டார், அவங்க வாழ்க்கையில் அப்படி பண்ணிட்டார். எல்லாம் நம்ம கடவுள் தான் எல்லா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசி 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 அறியாத ஜனங்கள் அதை அப்படி ஆக்கிட்டாங்க. கர்த்தர் நல்லவர்ன்றது போய் ஏதாவது கேடு கெட்டது நடந்தால் கர்த்தரை கேளுங்க, அவர் தான் பண்ணியிருப்பாருன்னு. அவர் ஏதோ கிரிமினல் மாதிரி. இவங்களுக்கு ஒன்றும் புரியலன்னா அது தெய்வ செயலாகிடுவாங்க. ஏன்னா இவங்க செயல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். ரொம்ப இவங்க தப்பே பண்ண மாட்டாங்க. இவங்க மேலே எந்த தப்பும் கண்டுபிடிக்க முடியாது, யாரும் சொல்லவும் முடியாது, சொல்லக்கூடாது. அப்படிதான் அவங்க நினைப்பு. நம்ம எப்படி தப்பு பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பு. இல்லைன்னா நம்மக்கிட்ட என்ன பவர் இருக்குது, நம்ம பண்ணுற நம்ம கையில் ஒன்றும் இல்லை. இன்னும் கேட்டால் ஆதாம் பாவம் செஞ்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா அக்கிரமும் அநியாயத்துக்கும் மனிதன் தான் காரணம். அவனுடைய பாவம் தான் காரணம். அவன் உலகத்தில் கொண்டு வந்து விட்ட வாசலை திறந்து விட்டு பாவத்துக்கு பிசாசுக்கு அதுதான் காரணம் ஒழிய கடவுள் காரணம் அல்ல. ஆதியாம் முதல் 2 அதிகாரத்தை வாசிங்கன்னா அற்புதமான ஒரு பூமியை உண்டாக்கி மனுஷனை வச்சு அற்புதமாக வச்சார். கடைசி 2 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா கடைசியில் எப்படி எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணி நல்லா இருக்கிறாருன்றதை கடைசியில் வாசிக்கிறோம். அதை தவிர மீதியெல்லாம் நடுவில்லாம் இந்த மனுஷன் கொண்டு வந்த பாவமும் அதன் விளைவுகளும் அதன் மத்தியிலும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால தான் பூமி விளையுது. இன்னைக்கு கூட நம்ம சாப்பிட்டோம். நம்முடைய பாவத்துக்கு கர்த்தர் சரியான தண்டனை கொடுத்துருப்பாருன்னா விளையிறது அன்னைக்கே நிறுத்திருக்கலாம். இனிமே சூரியனை உதிக்காது போன்னு சொல்லியிருக்கலாம், மழையே பெய்யாது போன்னு சொல்லியிருக்கலாம். அவர் சொல்றார், இல்லை இல்லை இதெல்லாம் நிறுத்த மாட்டேன், நான் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அவர் தயவு பாவ மனுஷனுக்கும் பாவ உலகத்துக்கும் கூட கிருபை காட்டுறார், தயவு காட்டுறார். அதுதான் கர்த்தர். 4 சீசன் கரெக்டாக வந்து போதே, அதுதான் நம்ம கர்த்தர். பூமி விளையுது, பலன் கொடுக்குது. அதனால தான் விவசாயிகள் விதைக்கிறாங்க, பலனை எதிர்பார்க்குறாங்க. அதுதான் கர்த்தர். பாவத்தின் நிமித்தம் அந்த சாபத்துக்கு பிறகு இவ்வளோ நல்லது நடக்குது. பாவம் வராமல் இருந்திருந்தா, அந்த சாபமும் வராமல் இருந்தால் இன்னும் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நீங்களும் நானும் விசுவாசிக்கிற கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு நமக்கு வெளிப்படுத்தின கர்த்தர் நல்லவர்.